வாய்ஸ் லாக்ஸ் வாய்ஸ் லாக்ஸ் எங்கே இருக்கோன்னா கோட்டோட படத்துக்கு இருக்காங்க. கோட் படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கூட்டத்தை காட்டுறோம் பாருங்க. அந்த கடைசி வரைக்கும் வண்டி நிற்குது. முன்னாடிலாம் நடந்துருக்க முடியாது. பார்த்தீங்களா தலைவர் தரிசனம் நீ பார்க்க போகிறோம். பிரசாதம் கொடுப்பாங்க வாங்கி கேட்கறது. தளபதிங்கிறது வெறும் பேர் மட்டும் இல்லைங்க, தளபதிங்கிறது தான் உசுரே. அதெல்லாம் கட் பண்ணிடுவேன். அதான் நாகில் தளபதியை பார்க்க நல்லா நீங்கள் பிடிச்சி போதும். கொளுத்துது. எனக்கு விசில் அடிக்க தெரியாதுன்ற ஒரே காரணத்தினால உங்க கூட நான் போட்டி போடாமல் இருக்கேன். வாய்த்திறந்த கோட்டுல போலாம் வாங்க. ஏன்னா பிள்ளைச்சு மரியாதை அம்மா சண்டை பண்ணலாமா பண்ணாட. A few hours later. நண்பர்களே ஓட்டு படம் பஸ் ஸ்டாப் சிறப்பாக முடிஞ்சது. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடி தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. வேற மாதிரி இருக்கிறா இது ஆகுது. இது உங்க அம்மா பைக் ஸ்டண்டிங் பண்றமோ இல்லையோ எல்லாம் மாறி இருக்குது. இங்க இருக்குது படம். உங்க அம்மா வந்தாலும் உங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு ப்ரோ. அவ்வளவுதான். எதுவும் பேசுறதுக்கு இல்லை. ஏதாவது பேசினா அடிப்பானுங்க கொஞ்சம். நீங்க அதுவும் இல்லாம இவனை அடிச்சா பரவாயில்ல, எல்லாருக்கிட்டையும் வாங்க விட்டு போயிடுவானுங்க. நன்றி வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாரி கை கொஞ்சம் பிஸியாக இருக்குது. வெல்கம் டு தி வாய்ஸ் வாக்ஸ். இப்போ நம்ம என்ன எங்கேருந்து ஏன்னா இங்கே இந்த இடம் என்னடா புதுசாக இருக்குன்னு நீங்கள் கேட்டீங்க. இந்த இடம் வேறு எந்த இடமும் இல்லை. நண்பனோட வீடு. வீட்டில் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அடைக்கலம் முகந்திருக்கும். எங்கே போயிட்டா வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்பீங்க. அதை ஆஃப் பண்ண பேசிட்டு இருக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடும். எங்க போயிட்டா வந்து இங்க தலைவரோட தரிசனத்துக்கு போயிட்டு வரோம். எந்த தரிசனம் கேப்பீங்க? தலைவர்னா ரஜினி சொல்றான். தலைவர்னா இனிமேல் அவர் தான் தலைவர். டிவிக்கே இல்லை. நாங்க கொஞ்சம் கட்சியில இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இப்படிதான் பேசுவோம். வச்சுன்னா பட்டுன்னு வச்சிருவேன். நாங்க கொஞ்சம் கட்சிக்காரங்க. அதனால கொஞ்சம் கோளாறு. தலை இப்படி காட்டு கொஞ்சம் எல்லாத்துக்கும் பிரேம் கொண்டு வாங்க. பிரேம்குள்ள வாங்க. ஒவ்வொரு தடவையும் சொல்ல முடியும். என்ன படத்துக்கு போனோம்னா கோட் படத்துக்கு போனோம். கோட் படம் இங்க பெருந்துறையில போய் பார்த்தோம். செம்மையா இருந்துச்சு. தூக்கத்துல கண்ணை தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கோம். கூட்டம் வந்து சரியான கூட்டம். நாங்க எதிர்பார்க்கல அந்த அளவுக்குலாம் கூட்டம் வருன்ட்டு. ஆனா ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சேன். அப்புறமேட்டு ஒரு சில நபர்களை தெரிஞ்ச நபர்களை பார்த்தோம் பேசலாம். ஜாலியா இருந்துச்சு. அப்புறமேட்டு அவங்கள வாழ்த்து தெரிவிச்சு அப்புறமேட்டு நான் வேற கீழே விழுந்துட்டேன். எனக்கு கால் வேற அந்த மொமெண்ட் நீங்க கேட்டே ஆகணும். அது வந்து எப்படின்னா முன்னாடி ஃப்ரண்ட் ரோல போயிட்டு டிக்கெட்டை புக் பண்ணி வச்சிட்டான் பண்ணாட. எதுக்கு புக் பண்ணோம்? சரி விடுங்க டிக்கெட் கிடைச்சது. சரி வேற வழி இல்லை. அதனால அங்க போய் வாங்கணும். அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அது 2 ஸ்கிரீன் தியேட்டர். ஒரு ஸ்கிரீன் வந்துட்டு இந்த பக்கம் இருக்கும், இன்னொரு ஸ்கிரீன் வந்து இந்த பக்கம், அதாவது ரைட் சைட்ல இருக்க மாதிரி இருக்கும். முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கும் எங்களுக்கும் நடுவில், அதாவது கொஞ்சம் இவ்வளவு லென்த்ல ஒரு படி மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அதை தாண்டி தான் ஸ்கிரீன் இருக்கு. அது கொஞ்சம் கீழே சந்து விட்டு வச்சிருந்தாங்க. நாய் சீட்டு கடியில செருப்பு கழட்டி விட்டுருக்கு. செருப்பு கீழே விழுந்துருச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு 4ல இருந்து 5 அடி வரைக்கும் ஆழமா இருக்கும். ஒரு ஆளு நின்னா கூட தலை கூட தெரியாது, அந்த அளவுக்கு ஆழம். சார் என்ன பண்ணி இருக்கிறாரு, ஸ்பைடர் மேனு நினப்பு. அதனால செருப்பு எடுக்கலாம் இங்க இருந்து அப்படியே டைவ் அடிச்சிருக்கிறாரு. டைவ் அடிச்சதுல கால சுளுக்கிக்குச்சு.
அப்புறமேட்டுக்கு அங்க எதுவுமே சொல்லல, சத்தமே போடாம எந்திரிச்சு பாத்ரூம் போலான்னு வெளியில வந்துட்டான். வெளியில வந்துட்டு அங்க அவசரப்பட்டு எகிரி குதிச்சுட்டேன், காலு லைட்டா சுருங்கிக்குச்சு. இன்னொரு சம்பவம் பண்ணா அதை நான் மட்டும் தான் பார்த்தேன். போய் ஸ்கிரீன் 2 தொடர்றது போல லேடிஸ் பாத்ரூம்குள்ள போயிருமா. அது வந்து லேடிஸ் பாத்ரூமும் ஸ்கிரீன் 2 பக்கத்துல இருந்துச்சு. பையன் வந்து ஸ்கிரீன் 2ங்கிற பேர்ல டப்புனு சைடு போக பார்த்தா நான் புடிச்சு இழுத்துட்டேன். அந்த அளவுக்குலாம் வந்து முட்டாள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும். பெரிய சம்பவமா போச்சு. அந்த மாதிரி சம்பவம் வந்து என் வாழ்க்கை, என் உயிர் நாடி அடிக்கடி வந்து வாசல்ல ஒருத்தன் வந்து பிச்சை எடுத்து வாட்ச்மேனோட பார்த்து உயிரை வந்து ஊசலாட ஓட்டு அப்ப பத்திரம் விளையாடிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு இதே வேலையா போச்சு. ஆனா நீ தப்பான இடத்துல கைய வைக்கிற. ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைய டச் பண்ணலாம், ஆனா டிச் பண்ணப்படாது. வேணா உயிர் நாடி விட்டு சொட்ட போயல. என்னடா சொன்ன? அடே ரத்தோட்டம்லாம் நிக்குதுடா. என்னைக்கு வந்து டென்ஷன் ஆவறனா நீங்க எல்லாரையும் முடிச்சு விட்டுருவாங்க. சோட்டா பீமோட பிராண்ட் அப்பா, இதோட பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு கேப்பீங்க? சோட்டா பீம். ஆமா, டுண்டு நாண்டி கிட்ட இருந்து நேரடியா வாங்கிட்டு வந்திருக்கான். டுண்டு நாண்டி என்ன பண்ற? பாத்துட்டு சும்மா வந்தேன். டேய் எங்கடா அவன் என்னடா பேசிட்டு இருந்தான்? அவன் பேசுங்கடா. காத்து ஊதிட்டு இருக்கான். மூக்குல காத்து ஊதிட்டு இருக்கு. கோட் படத்துக்கு வரும். திரும்ப பேக் டு தி ஸ்டோரி. அவன் மூஞ்சி அப்படிதான் இருக்கு. டப்புனு பாரு. படம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து தளபதியோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. விட்டுருங்க, அடுத்த டாபிக் போலாம். காமெடின்னு ஒரு பண்ணாத பாக்க கம்முனு இருப்பா. பேச சிரிக்கிறான்டா. காமெடிங்கிறத பண்ணா அவன் எதாவது சொன்னாலும் சிரிப்பான்டா. காசு கொடுத்தினாங்க யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதான். சரிடா. தளபதியோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. சைடு ரோல் பண்ண யாரா? பிரசாந்த் சைடு ரோல் பண்ணாங்கடா. சைடு ரோல் சப்போர்ட்டிவ் கேரக்டர். சப்போர்ட்டிவ் இல்ல, சைடு ரோல் தான் அது. அல்ல அப்படி சொல்லலாம். சரி, சப்போர்ட்டிவ் சப்போர்ட்டிவ் கேரக்டர் பண்ண பிரசாந்த், பிரபுதேவா, அப்புறம் அவரு இந்த நெட்ரிகன்ல வந்த வில்லன், அவர் பேர் தெரியல, அஜ்மீர். சூப்பரா அடிச்சிருந்தாங்க. நிறைய கேமியோ ரோல்ஸ்ல இருக்கு. அது ஏன் இருக்குன்னு தெரியல. அவன் வந்திருந்தாலும் இல்ல. பாருங்களேன், திருப்பி பாருங்களேன், பாருங்க, காட்டுங்களேன். கந்தசாமி பாட்டுக்கு மீனா குமாரி, என் பேரு மீனா குமாரி பாட்டுக்கு இந்நேரத்துல 11:30 மணிக்கு வைப் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணா மீனா குமார் தான் ஞாபகம் வருது. இந்த படத்துல நம்ம த்ரிஷா வேற லெவல்ல ஒரு பாட்டுக்கு ஆடி இருக்காங்க. அந்த பாட்டு வந்து பாக்குறப்ப உங்களுக்கு திருப்பாச்சி படத்தை ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். சும்மா சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து லியோ படத்துல எதிர்பார்த்த காம்போ வந்து இங்க ஒரு லைட்டா ஒரு சின்ன பிட் மாதிரி போட்டுருக்கேன். நல்லா இருக்கு. குமாரி படம் மொத்தத்துல பாத்தீங்கன்னா விபி படம் மாதிரி இல்ல. வெங்கட் பிரபு தான் வைஸ் பிரின்சிபல். வெங்கட் பிரபு தான் அந்த படத்தோட அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு டேரக்டர்ங்கிறது எங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. அவரோட ஜானர் வந்து இந்த திடீர்னு இந்த சைடு மாறுறப்ப கடைசியில ஒரு கடைசி சீன்ல தலை பாக்குறேடா. வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. அவ்வளவு சம்பவம் தலைகளை வைத்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அது செம்மையா இருந்துச்சு. விஜயோட ஆக்டிங் கடைசியில நாங்க எந்திரிச்சு போறப்போ ஒரு சீன் நடந்துச்சு. அதை வந்து நீங்க தியேட்டர்ல பார்த்தா அது வந்து தியேட்டர்ல அது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியல. அப்புறமேட்டு தான் எங்களோட ஐடி நாலேஜ் வச்சு நாங்க வந்து ஐடி இசி நாலேஜ் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு சரியான ட்விஸ்ட் இருக்குது படத்துல கடைசியில. அதுவும் எப்படா எந்திரிச்சு போறதுக்கு முன்னாடி எல்லாம் எந்திரிச்சு போயிட்டு போறாங்க. சரியான இது கொஞ்சம் போடுப்பா. எங்க போடுறது? அது ஒண்ணுமில்ல, ஸ்கிரீன் தொட்டா லைட் வந்துடும். நீ பாட்டுக்கு பேசு. நான் பாட்டுக்கு பேசிக்கிறேன். சரி, அவ்வளவுதான். இதோட கோட் வந்து மொத்தத்துல சொன்னீங்கன்னா செம்ம. வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடு கோட்டுக்காக. அப்புறம் கோட்டு முடிச்சுட்டு வந்தோம் 11:45. அவுட்டு போட்டு போனா அப்படிதான் நினைப்பாங்க. காமெடி யோசிக்கிறது டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒன்றும் முதல்ல சொல்லணும்னா ஜோக்ஸ் அப்பார்ட் கோட் படம் சூப்பராக இருந்துச்சு.
நாங்க வந்து என்ஜாய் பண்ணோம். நீங்களும் போய் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த தியேட்டர் கிட்டலாம் யூஸ் பண்ணாதீங்க. டப்புன்னு போங்க தியேட்டருக்கு. ஹவுஸ் அதை யார் சொல்றாங்கன்னு பாருங்க. நான் வந்து தளபதி படம் தான் தியேட்டருக்கு போயிருவேன். மித்த படம் எதுனா டப்புன்னு மூவி பைரசி கேஸ்ல ஒன்னு உள்ள போடுங்க. இல்ல இல்லைங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வந்து ஹெச்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டேன். நான் வந்து ஒரு சினிமா நாலேஜ் உள்ளனால, சினிமா நாலேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால டப்புன்னு அந்த படத்தை பார்த்துடணும். கதை நல்லா இருந்துச்சு. சினிமா நாலேஜ் ப்ரோ. அப்போ வந்து நீங்க சொல்லுங்க, கோட்டு படத்துல வந்து என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க அவரோட டிஏஜிங் பண்றதுக்காக? ஏய் என்ன ஏய்னா How do I tell you? ஏய் மீன்ஸ் நான் ஐடி ஸ்டூடண்ட். ஐடி ஸ்டூடெண்ட்ங்கிற கதையெல்லாம் நான் கேட்கல ப்ரோ. என்ன டெக்னாலஜின்னு தான் கேட்டேன். டெக்னாலஜி ப்ரோ போதும் ப்ரோ. இவருக்கு ஒன்றும் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை தடவை கேட்டீங்கன்னாலும் ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாரு. அதுக்கு மேல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா கொஞ்சம் சௌரியம் நாங்க இதை பத்தி நாங்களே பேசிட்டு இருக்கோம். இந்த மட்டி என்னடா பண்றான்னு கேட்பீங்க. அவர் வந்து வைப் பண்ணிட்டு இருக்கிறாரு மீனா குமாரிக்கு. இது அவங்க குமாரிக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாகும். நண்பர் குமாரிக்கு தெரிஞ்சாலும் நம்ம எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நண்பர்களே, நண்பர் ஒண்ணு சொன்னாரே, அதை மறந்துட்டீங்க. அது கோட் படத்துல வர நண்பர்கள்லாம் வச்சு இப்படிலாம் நடக்குமாடா அப்படின்னு கேட்டான். கேட்டுக்கங்க, நடக்கணும் நடக்கணும் கண்டிப்பாக. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதோ எங்களோட இது வந்து எங்களோட ரிவ்யூ போட்டு ஏதோ தப்பா சொல்லியிருந்தோமோ, தப்பா சொல்லல, தப்பா நினைச்சிருந்தீங்கன்னா எங்களை வந்து மன்னிச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஃபார். ஆனா கோட்டோட ரிவ்யூ வந்து உண்மையா தான் சொன்னோம். நாங்க இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாய்ஸ். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அவர் பெல் ஐகான் என்னைக்கு போட மாட்டாரு, அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்வப்படுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.